இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 23 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். இயேசு ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனித நேயம் முக்கியம். மற்றவர்களை தீர்ப்பிடாமல், மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் தொடக்கத்திலிருந்து, மற்றவர்களை தீர்ப்பிடாமல் வாழ்வது மிக முக்கியம். அவர்களுடைய அவசர தேவை என்ன என்று நமக்கு தெரியாது. வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதானே தெரியும் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய தேவை என்ன என்று நமக்கு தெரியாமல், அவர்களுடைய சூழல் என்ன என்று நமக்கு தெரியாமல் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம். பரிசேயர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அது கூடாது என்பதற்கு ஆண்டவர் இயேசு பாடம் எடுக்கிற பகுதி இன்றைய நற்செய்தி பகுதி. அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். ஒருவேளை மயங்கி விழலாம். ஒருவேளை பசியின் கொடுமையின் காரணமாக அவர்களுக்கு வேறு வேறு உபாதைகள் ஏற்படலாம். இவர்கள் கட்டளையை பிடித்துக் கொடுக்கிறார்கள். சட்டம் மனிதனுக்கு தானே, மனிதன் சட்டத்திற்காக அல்ல. ஒரு அவசர கதியில் ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போ மோட்டார் சைக்கிளில் 2 பேர் போகலாம், 3 பேர் போகக்கூடாது என்பது சட்டம். போலீஸ்காரன் அதை கையில் வச்சுக்கிட்டு அவங்கள பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? நடுவில் உட்கார்ந்துருக்கிறவன் அவசர கதியிலே மருத்துவமனைக்கு செல்லுகிறவனாக இருக்கலாம், பின்னால் இருப்பவன் அவனை பிடித்து கொள்பவனாக இருக்கலாம். இன்றைய காலத்தில் இந்த சுற்றி வட்டுற சட்டி மாதிரி தலையை வெட்டிக்கிட்டு 4 பேர் 5 பேர் மோட்டர் சைக்கிளில் போகிறவங்களை பற்றி நான் பேசலை. நார்மலான ஒரு சூழ்நிலையில் அவசரத்துக்காக ஒரு காரியம் செய்யலாம். அங்கே சட்டம் என்ன சொல்லும்? சட்டம் ஊமையாகிவிட வேண்டும். மனிதன் தான் முக்கியம். அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதுதான் முக்கியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ரொம்ப அனாவசியமா ஒவ்வொருத்தரை பற்றி அவங்களுடைய தேவைகள், அவர்களுடைய இன்றைய நிலைகள், அவர்களுடைய கஷ்டங்கள், இவைகளை அறியாமலேயே மற்றவர்களை தீர்ப்பிட்டு விடுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் நாம் மற்றவர்களை தீர்ப்பிட மாட்டோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, தீர்ப்பிடும் உரிமையும் அதற்கான அதிகாரமும் உம்மிடமே உண்டு. உம்முடைய பிரதிநிதிகளாக தலைவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக. நாங்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதபடி நாங்கள் ஒழுக்கமாக வாழ, ஒழுங்கீனத்தை எங்களிலேயே இருந்து அகற்றி உமக்கு உரியவர்களாக வாழ, மனித நேயம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.